ஏற்கனவே வந்து அந்த 2 ஹவர் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம இதை வடிகட்டி எடுத்துப்போம். ஏன்னா அது வந்து குழகுழப்பாக இருக்கும்ல, அது போகிறதுக்கு தான் அதை நம்ம வடிகட்டுறது. ஓகே, வடிகட்டியாச்சு. இப்போ நம்மளை வந்து இஞ்சி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், லைட்டாக கொஞ்சம் நம்ம அரிசி மாவு மட்டும் சேர்க்க போகிறோம். வதக்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன். இதை இந்த மாவில் நம்ம சேர்த்து போட்டுட்டு பெருப்போம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிருக்கேன் நான், ஏன்னா நமக்கு வடை போடுறதுக்கு வேணும்ல. இப்போ நேரடியாக அப்படியே நம்ம இதுவும் போட முடியாது, இந்த மாதிரி பிடிச்சி அப்படி கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ பிசைஞ்சிட்டு நம்ம வடை சுடுவோம். பண்ணி வச்சுருந்தால கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி